ஸ்டாலின் சொல்றது எல்லாமே பொய். அவங்க வந்து பணத்தை பதுக்கிறதுக்காக ஆட்சி நடத்துறாங்க ஒழிச்சு மக்களுக்கு செய்யறதுன்னு எதுவும் கிடையாது. மக்களுக்குன்னு என்ன செஞ்சிருக்காங்க அதை சொல்லுங்க. ஸ்டாலின் சொல்றது எல்லாமே பொய் தான். அடுத்து ஸ்டாலின் வந்தாரு, இன்னைக்கு 10 கோடியா இருக்கு, நாளைக்கு 50 கோடியா ஆயிரும். அதனால முடிஞ்ச அளவு மக்கள் ஷேர் பண்ணுங்க. இதை பாக்குறதோட கூட ஷேர் பண்ணுங்க. பாக்குறதோட அப்படியே பார்வர்ட் பண்ணணும், உலகமே பார்க்கணும். ஸ்டாலின் சொல்றது எல்லாம் பொய்ன்னு திமுக காரனே சொல்றேன். அப்படின்னா என் குடும்பத்துக்கு பச்சளம் குழந்தைய போய் விழுந்து முண்டியல் கொடுக்குதுங்க, அதை வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த பிள்ளைகளுக்கு ஒத்த சாக்லேட் கொடுக்க வக்கில்ல ஸ்டாலின். நீ வந்து மக்களுக்கு செய்யறன்னு சொல்ற. ஆனா வந்து அந்தந்த ஏரியாவில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்து பணத்துக்காக பாக்குறாங்க ஒழிச்சு மக்களுக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்குறாங்க. ஓட்டுக்கு 3000 4000 5000 கொடுக்குறேன். எவனாவது காசு கொடுக்காம வந்தோம்னு சொல்லுங்க திமுக காரன. நான் இன்னே தூக்கில தொங்க ஒத்த பணத்துக்கு ஏன் பணத்தை கொடுக்குற? உன் மேல மக்கள் வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல, ஓட்டு போடுவாங்கல்ல. அப்போது வீடு தேடி கொண்டு காசுகளை கொண்டு திணிக்கிற புறம்போக்கு நாய பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு உக்காந்துக்கிட்டு நீ பேசுற. என்னைக்கு மக்கள் வந்து மாறுதுன்னா காசு வாங்கக்கூடாது. காசு வாங்காம ஓட்டு போட்டா தான் நாடு மாறும், நீங்களும் மாறுவீங்க. ஓகேங்களா? அதனால பணம் வாங்காதீங்க. திமுக காரனுக்கு எக்காரணத்தோடு ஓட்டு போடாதீங்க. திமுக காரனுக்கு போட்டிய நீ போய் கேட்டா காசு வாங்கிட்டாங்க ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திமுக காரனுக்கு ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போட்டுனா செருப்படி நம்ம தான் வாங்கணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. திருப்பி திமுக வரக்கூடாது. திமுக எல்லாம் மாற்று கட்சி ஏற்படுத்துங்க. அதுக்கு தான்